Hi friends, welcome to Gallery 360. இந்தியாவில் வேகமான ரயில் எதுன்னு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கேட்டோம்னா ராஜதானி, சதாப்தி, துரந்தோ, கரிப்ரத், தேஜாஸ், கட்டிமான் இப்படி பல பேர்களை நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இந்த எல்லா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸையும் பின்னுக்கு தள்ளிட்டு இப்போது இந்தியாவில் வேகமான ரயிலாக இருக்கிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட இன்டீரியர் தாங்க இது. இதோட கோச்சஸ் எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையில் ஐசிஎஃப்பில் தயாரிக்கப்பட்ட கோச்சஸ் தான் இது. இதே மாதிரி கோச்சஸ் சென்னை ஐசிஎஃப் ஃபேக்ட்ரியிலேருந்து ஆஸ்திரேலியன் கண்ட்ரி ரயில்வேஸ்க்கு நம்ம சப்ளை பண்ணுறோங்கிறது நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்க்குற ஒரு விஷயம். இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் நிறைய அப்கிரேடட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட். நம்ம வழக்கமாக ட்ரெயின்ஸில் பார்த்துருப்போம், எமர்ஜென்சினால் நம்ம செயின் புல் பண்ணுவோம். அந்த செயின் புல்லுக்கு பதிலாக தான் இந்த எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட்டை வச்சுருக்கிறாங்க இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில். ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த புஷ் டு டாக்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மைக்குங்கிற இடத்துல இருக்கிற ரிசீவரில் பேசினோம்னா இதோட ஆடியோ அவுட்புட் லோக்கோ பைலட்டோட கேபின்லையும் கார்டு கேபின்லையும் இருக்கும். உடனடியாக அவங்க வண்டியை நிறுத்துறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கோச்சஸ்லேயுமே சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதோட டோர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் தான். நம்ம மெட்ரோ ட்ரெயின்ஸில் இருக்கிற மாதிரி ஸ்டேஷனில் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் இருக்க டாய்லெட்ஸ் எல்லாமே பயோ டாய்லெட்ஸ் தான். அதுலேயும் ஹேண்டிகேப்டு பீப்புள்ஸுக்கு செப்பரேட்டாக கம்ஃபர்டபுளான டாய்லெட்ஸும் வச்சுருக்குறாங்க. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான சிட்டிஸ் எல்லாத்தையுமே இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கனெக்ட் பண்ணுது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் வீக்லி ஸ்பெஷலாக ஓடிட்டு இருந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இப்போ ரெகுலர் ட்ரெயினாக ஆயிடுச்சு. வாரத்தில் புதன்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லையும் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகுது. ரயில்வே டைமுக்கு 14:20க்கு, அதாவது மதியம் 2:20க்கு நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து புறப்பட்டு 23 மணிக்கு, அதாவது இரவு 11 மணிக்கு சென்னை எக்மோர் போய் சேருது. அது மாதிரியே சென்னை எக்மோர்லேருந்து அதிகாலை 5 மணிக்கு புறப்பட்டு நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு மதியம் 1:50க்கு வந்து சேருது. நாகர்கோவிலுக்கும் சென்னைக்குமான தூரம் 725 கிலோமீட்டர். இந்த தூரத்தை இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வெறும் 8 மணி நேரம் 45 நிமிடங்களில் கடக்குது. இதோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்ண, டீ, காஃபி, டிஃபன் சாப்பிட கம்ஃபர்டபுளான ஃபோல்டபுள் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் ஏசி சேர் கார், ஏசி எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் இப்படி 2 டைப் கோச்சஸ் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்லீப்பர் கோச்சஸ் ப்ராசஸில் இருக்குது. ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் சீட்டுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுட் ரெஸ்ட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எமர்ஜென்சி கிளாஸ் பிரேக் ஹேமரை இந்த இடத்துல பொசிஷன் பண்ணியிருக்காங்க. பேசஞ்சர்ஸோட பேக்ஸ், லக்கேஜஸ்லாம் கீப் பண்ணுறதுக்கு குவாலிட்டியான கிளாஸ் டாப் ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே அட்ஜஸ்டபிள் ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. சைடு விண்டோ ஃபுல்லி கிளாஸில் பெரிய சைஸில் செட் பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய கிளாஸ் வெளியில் உள்ள விஷுவல்ஸை ரொம்பவே தெளிவாக காட்டுது. இதுக்கு கூடவே ஒரு ஸ்லைட் டோரும் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான குஷன் உள்ள புஷ்பேக் சீட்ஸ் தான் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் இருக்குது. ஒவ்வொரு சீட்டுக்கும் ஃபோல்டபுள் ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெட் ரெஸ்ட்டும் புஷ்பேக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. கோச்சோட இன்டீரியரில் இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்குறாங்க. இதில் அடுத்த ஸ்டேஷன் என்ன, அது இன்னும் எவ்வளோ நேரத்தில் வரப்போகுது, எவ்வளோ கிலோமீட்டரில் வரப்போகுது, ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்பிளே ஆகிறது மட்டும் இல்லை, ஆடியோவாகவும் கமெண்ட் வருது. இந்த தகவல்கள் எல்லாமே அந்த ரயில் எந்த மாநிலத்தில் அதிக தூரம் பயணம் செய்தோ அந்த மாநிலத்தோட முதன்மை மொழியும் ஆங்கில மொழியும் ஹிந்தி மொழியும்
இப்படி 3 மொழிகள்லையுமே தகவல்களை சொல்லுது. பேசஞ்சர்ஸ் 2 டைரெக்ஷன்லேயும் உட்காந்துருக்கிறதால இந்த கார்னரில் இருக்கிற மாதிரியே அந்த கார்னர்லேயும் டிஸ்பிளே வச்சுருக்கிறாங்க. ரெண்டு கோச் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஸ்மோக் அலாரம் சென்சார்ஸும் எல்இடி லைட்ஸும் வச்சுருக்கிறாங்க. 78 சீட் இருக்கிற இந்த சேர்கார் கோச் ஐசிஎஃப் சென்னையில் தான் தயாராகுது. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. இதுவே எக்ஸிக்யூட்டிவ் சேர்கார் கோச்சாக இருந்தால் 52 சீட் கெப்பாசிட்டி இருக்குது. இது போக ட்ரெயினோட ஃபஸ்ட்டு கோச்சிலையும் லாஸ்ட்டு கோச்சிலையும் 44 சீட்டிங் கெப்பாசிட்டி தான் இருக்குது. அது எதனாலன்னா ஃபஸ்ட்டு கோச்சில் லோக்கோ பைலட்டோட கேபின் அதில் செப்பரேட் ஆகிறதுனாலையும் லாஸ்ட் கோச்சில் கார்டோட கேபின் செப்பரேட் ஆகிறதுனாலையும் 44 சீட் கெப்பாசிட்டி தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கோச்சில் இருக்குது. இந்த ட்ரெயினில் டாய்லெட்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி ஹேண்ட் வாஷ் அண்ட் ஹேண்ட் ட்ரையர் ஃபெசிலிட்டி வரைக்கும் இதில் இருக்குது. லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின்ஸில் யாருக்கும் தெரியாமல் டாய்லெட்டில் போய் ஸ்மோக் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெயினில் பண்ண முடியாது. ஏன்னா ஃபயர் அண்ட் ஸ்மோக் டிடெக்ஷன் அலாரம் சிஸ்டம் இதில் இருக்குது. இது தாங்க பேண்ட்ரி கார், அதாவது ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற கேன்டீன். மற்ற ட்ரெயின்ஸில் எல்லாமே செப்பரேட் கோச் கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த கோச்சிலே சைடில் ஒரு இடத்த இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. எல்லா கோச்சிலையும் ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுருக்காங்க. பேண்ட்ரி ஸ்டாஃப், கிளீனிங் ஸ்டாஃப்ஸுக்கான சீட் இது. கிளீனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த சட்டர் இருக்கிற ஸ்பேஸில் வச்சுருக்குறாங்க. ஸ்டேஷன் ரீச் ஆக போகுது. இறங்குறதுக்காக பேசஞ்சர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் டோர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பாருங்கள். டோர் ஓப்பன் க்ளோஸ் அலர்ட் அலாம் வந்து உள் பக்கம் இருக்கிற மாதிரியே வெளிப்பக்கமும் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. கேலரி 360க்காக குமரியிலிருந்து சுப்ராஜ்.